Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur. Today is Dr. Sethu's second birthday that he is not here with us. Though he's gone far away that he can't, to a place where he can't come back, we still live with his memories and thoughts. கர்ணா லட்டு தின்ன ஆசையாப்பட நாயகன் சேதுராமன் இளம் வயதிலேயே உயிரிழந்து விட்டாலும் அவரது இழப்பு குறித்தும் அதிலிருந்து மீண்டு வந்தது குறித்தும் மனைவி உமா சேதுராமன் போல்டாகவும் தன்னம்பிக்கையோடும் பேசிய பேச்சுதான் சமூக வலைத்தளங்களில் பரவி மெய்சிலிர்க்க வைத்துக் கொண்டிருக்கிறது. Today is Dr. Sethu's second birthday that he is not here with us. Though he's gone far away that he can't, to a place where he can't come back, we still live with his memories and thoughts. கர்ணா லட்டு தின்ன ஆசையா படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் நாயகனாக நுழைந்தவர் சேது என்கிற டாக்டர் சேதுராமன். MBBS படித்து தோல்நோய் சிறப்பு நிபுணரான இவர் வாலிபராஜா, சக்கை போடு போடு ராஜா என அடுத்தடுத்து படங்களில் நடித்துக் கொண்டிருந்தார். ஆனால் கடந்த 2020 மார்ச் 26ஆம் தேதி இளம் வயதிலேயே திடீரென மாரடைப்பால் இறந்து போனது திரை உலகத்தையே அதிர்ச்சியடைய வைத்தது. நடிகர் சேதுவின் நினைவு நாளையொட்டி அவரது மனைவி உமையாள் என்கிற உமா பேசியதுதான் தன்னம்பிக்கையின் உச்சம். வெளியுலகத்திற்கு சேது உயிரோடு இல்லாதது போல் தெரியலாம். ஆனால் அவர் உருவாக்கிச் சென்ற மருத்துவமனை, வீடு எல்லாவற்றிலுமே உணர்வு பூர்வமாக நிறைந்துள்ளார். அவருடனான வாழ்க்கையை அவ்வளவு எளிதாக மறந்துவிடவும் முடியாது, கடந்துவிடவும் முடியாது என்று கூறிய உமா அதற்கு பிறகு கூறியதுதான் நெகிழ வைக்கும் வார்த்தைகள். மகள் சகானா, மகன் வேதாந்த் எதிர்காலம் என் கையில் உள்ளது. எவ்வளவுதான் சோகத்தை அடக்கிக் கொண்டாலும் அது குழந்தைகள் முன்னால் வெளிப்பட்டுவிடும். அது குழந்தைகளுக்கு நாம் செய்யும் துரோகம். நம்மை பார்த்துதான் அவர்கள் வளர்கிறார்கள். நமது சோகம் அவர்களை எந்த விதத்திலும் பாதித்து விடக்கூடாது. அதற்கு ஒரே வழி அந்த சோகத்தையே வாழ்க்கையின் தன்னம்பிக்கையாக மாற்றிக்கொள்வதுதான் என கூறியுள்ளார். மேலும் அவர் கூறும்போது குறைந்த செலவில் தரமான மருத்துவம் அளிக்க வேண்டும், அதனால் மருத்துவமனையை விரிவுபடுத்த வேண்டும் என அடிக்கடி சேது சொல்லிக்கொண்டே இருப்பார். இப்போதும் அவருடைய கனவை அவர் நிறைவேற்றிக் கொண்டுதான் இருக்கிறார். எங்கள் உலகத்தில் அவர் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார் என உருக்கமாக கூறியுள்ளார். மேலும் சேதுவுக்கும் அவருக்குமான காதலையும் பகிர்ந்து கொண்டுள்ளார். அதாவது சேதுவுக்கும் உமாவுக்கும் பெற்றோர்கள் பார்த்து வைத்த திருமணம், அதுவும் இருவரும் சந்தித்த 6 மாதத்தில் திருமணம் என்பதால் திருமணத்துக்கு பிறகுதான் முழுமையாக காதலிக்கவே தொடங்கியதாக கூறியுள்ளார். உமா கம்ப்யூட்டர் இன்ஜினியர், சேது ஸ்கின் ஸ்பெஷலிஸ்ட். இருவரும் தங்களது துறை சார்ந்துதான் ஆரம்பத்தில் பேசிக் கொண்டிருந்ததாக கூறியுள்ளார். அதோடு சேதுவின் குணாதிசயங்கள் குறித்தும் பகிர்ந்து கொண்டுள்ளார். சேது நேர்மையானவர், எதுவாக இருந்தாலும் நேரடியாக கூறிவிடுவார். அந்த குணம்தான் சேதுவை பிடிக்க காரணம் என கூறியுள்ளார். சேதுவுக்கு கிஃப்ட் கொடுப்பதெல்லாம் தெரியாது என்கிற உமா தான் அவரது பிறந்த நாள், திருமண நாளின் போது கிஃப்ட் சர்ப்ரைஸ் எல்லாம் கொடுத்ததாகவும் குறிப்பிட்டுள்ளார். ஆனால் அவருக்கு என்ன தோன்றியது என தெரியவில்லை. 2020 ஜனவரி என்னுடைய பிறந்த நாளுக்கு தங்க வளையலை கிஃப்டாக கொடுத்தார். மிகவும் காஸ்ட்லியான கம்ப்யூட்டரையும் வாங்கி கொடுத்தார். அதுதான் அவரது கடைசி கிஃப்டாக இருக்கும் என நான் எதிர்பார்க்கவே இல்லை. அவரும் நினைத்து கூட பார்த்திருக்க மாட்டார் என உமா கூறியது பலரையும் கலங்க வைத்திருக்கிறது. தனக்கு எப்படி பாசக்கார கணவராக இருந்தாரோ அதேபோல் தனது மகள் சகானாவுக்கும் பேரன்பு கொண்ட தந்தையாக இருந்தார். மகள்தான் அவருக்கு உயிர். அவருடைய இன்ஸ்டா பக்கத்தில் பார்த்தாலே அவர் தனது மகள் மீது எவ்வளவு உயிராக இருந்தார் என்பது தெரியும் என கூறி உருக வைத்துள்ளார். மேலும் திருமணமானதிலிருந்து தன்னையும் கிளினிக்கிற்கு அழைத்துச் செல்வார் என்கிற உமா, நிதி மேலாண்மையில் அப்படியே என் அம்மா மாதிரியே இருக்கிற என பாராட்டிக் கொண்டே இருப்பார் எனவும் கூறியுள்ளார். 2வது முறை கர்ப்பமானதும் அவரது மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லை என குறிப்பிட்ட உமா, அதற்குள் தன்னை விட்டு செல்வார் என எதிர்பார்க்கவில்லை என கூறி கலங்க வைத்துள்ளார். அதுவும் நோயாளி ஒருவர் சிகிச்சைக்காக தனது தாலியை அடமானம் வைத்துவிட்டு கட்டணம் செலுத்தியதை பார்த்தபோது சிகிச்சைக்கு பணம் வேண்டாம், உடனே அந்த தாலியை மீட்டுவிடுங்கள் என கூறி
சேது பணத்தை திருப்பிக் கொடுத்ததோடு அந்த பெண்ணிற்கு கூடுதலாக 5000 ரூபாய் பணத்தை கொடுத்து அனுப்பியதாகவும் அவரது இளகிய மனம் குறித்தும் பகிர்ந்து கொண்டுள்ளார் உமா. இதையெல்லாம் தாண்டி தன்னை அவர் நடத்திய விதம் குறித்தும் உமா கூறிய தகவல்கள் ஆச்சரியம் நிறைந்தவை. என்னை இப்படித்தான் இருக்கணும் அப்படித்தான் இருக்கணும் என்று எதுக்குமே ஃபோர்ஸ் பண்ணினது இல்ல. இதையெல்லாம் விட ரொம்ப முக்கியமானது, அவரோட எந்த படத்தையுமே நான் பார்த்ததில்லை. படம் பார்க்கிற ஆர்வம் எனக்கு கொஞ்சம் கூட கிடையாது. ஆனால் என்னைக்குமே அவர் தன்னோட படத்தை பார்க்கணும் கூட ஃபோர்ஸ் பண்ணினதே கிடையாது. இப்போது கூட நான் பார்க்கவில்லை. அதுக்கு காரணம், இப்போ பார்த்தா ரொம்ப ஃபீல் ஆகிடுவேன், பார்க்காதது பார்க்காமலேயே போகட்டும்னு விட்டுட்டேன் என கூறியுள்ளார். அவர் இறந்தாலும் அவரது கனவை நிறைவேற்ற அவர் ஆசைப்பட்டது போலவே 3வது கிளினிக்கை ஆரம்பித்து சக்சஸ்ஃபுல்லாக நடத்தி வருவதாக கூறுகிறார் உமா. இதற்கு அவரது மாமியாரும் மாமனாரும் உறுதுணையாக இருப்பதாகவும் முன்பை விட அதிகமாக அன்பு செலுத்துவதாகவும் நெகிழ்ச்சியோடு குறிப்பிட்டுள்ளார். அவங்க விஷனை இன்னும் டேக் ஃபார்வர்ட் பண்ணி இன்னும் எவ்வளோ வருஷம் இன்னும் நிறைய பீப்புளுக்கு ரீச் பண்ணணும் அப்படிங்கிறதுல we are very very passionate also, because அந்த பேஷன் வந்து எங்களுக்குள்ள இன்ஸ்டில் பண்ணியிருக்காங்க. when we wake up, when we go to the clinic every day, that keeps us going. It inspires us to keep moving. When we see every patient, ஒரு பேஷண்ட் மூலமாகவும் நாங்கள் வந்து இன்னமும் டாக்டர் சேத்துவை வந்து பார்த்துட்டு இருக்கோம். நினைவு நாள் வந்தால் பலரும் சாமி கும்பிடுவார்கள், படைப்பார்கள், அவர்களின் மதத்திற்கேற்ப அனுசரிப்பார்கள். ஆனால் நானோ கிளினிக் தான் போவேன் என குறிப்பிட்ட உமா அதற்கான காரணத்தை கூறியதுதான் தன்னம்பிக்கை நிறைந்தது. அவர் எப்போதுமே இந்த கிளினிக்கில் எங்களோடுதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அதனால்தான் அவருக்காக நினைவு நாளில் வீட்டில் இருப்பதை விட இங்கே அதிக நேரம் செலவிடுகிறேன். ஏனென்றால் நானும் அவரும் கிளினிக்கில் தான் அதிக நேரம் செலவழித்திருக்கிறோம். அங்கு போய் உட்காரும் போதுதான் அவருடனேயே இருப்பது போன்ற உணர்வு எனக்குள் இருக்கும் என கூறி பலரையும் உருக வைத்துள்ளார். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur.